நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. திரு கரு நாகராஜன், வணக்கம், வரவேற்கின்றேன். வணக்கம். மத்திய பட்ஜெட் பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தாலும் இந்தியாவினுடைய அடிப்படை பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, அதை இந்த அரசு கண்டுகொள்ளலன்றதும் நாளை வரக்கூடிய பட்ஜெட்ன்றது பணக்காரர்களுக்காகத்தான் இருக்க போகுது. முதல்ல ஆனந்த் சீனிவாசன் தெய்வ பிறவினா ஒரு அரசியல் மேடையில் பேசட்டும், அது அவருக்கு உரிமை இருக்கு. அரசியல் புதிய தலைமுறையில் உட்காந்துக்கிட்டு இது பேசுறது தப்பு, இதோட நிப்பாட்ட சொல்லுங்க. சரி, இல்லாட்டி நாங்க பேச விரும்பல. எல்லாத்தையும் உட்காந்து பேச என்ன தகுதி இருக்கு? தகுதியா பேசணும். இல்ல நம்ம நான் சொல்லிடுறேன், முதல்ல சொல்லிட திருப்பி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. சரி, அடுத்தது வந்துடலாம். இல்லை, அடுத்து ரிலையன்ஸ் அம்பானி கல்யாணம் 4000 கோடி. இங்கிருந்து தனி ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு ஓடினது யார் ஓடினா? விழுந்து அடித்து ஓடி கல்யாணத்தில் டயத்தில் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்து ஓடலையா? போய் பார்க்கலையா? அங்கேருந்து அதானி வந்தார், லீலா பிளஸ் ஹோட்டலில் ஐயாவுடைய மருமகனை பார்த்தாருன்னு செய்தி வந்துட்டு இருக்கேன். ஏதாவது மறுத்துருக்கீங்களா? நிதிநிலை இல்லை, அம்பானி அது இல்லைங்க, அவதான் சொல்கிறாருங்க. கார்பரேட்டுக்குன்னு தனிநபருக்கு நடுத்தர மக்களுக்கு என்ன பயன் நினச்சிக்கிறாரு? 3 லட்சம் வருமான வரி இலக்குன்னு வச்சுருந்தோம் ஆண்டுக்கு. நடுத்தர மக்களுக்கு 7 லட்சமாக உயர்த்தினது யார் சார்? காங்கிரஸ் உயர்த்துச்சு, பாரத பிரதமர் அரசு உயர்த்தினாரு. இன்னைக்கு சர்வீஸ் எக்ஸ்போர்ட் 4.6 லட்சம், 4.6% வேர்ல்டு ட்ரேடில் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 4.6% நம்ம பங்கு, இந்தியாவுடைய பங்கு வரலாறு காலாத சாதனை. இவர் சொன்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டோம்னா இந்தியா இன்றைக்கு இலங்கை மாதிரி யார்ட்டையாவது நம்ம கையேந்தி தான் நிற்கும். வேலையில்லா திண்டாட்டம் இருக்கா இல்லைங்க? எல்லாவற்றும் அவர் சொன்னது எல்லாமே ஒரு ஹம்பக்கு, பொய்யான பிரச்சனை. எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம், எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ல உயர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு சார் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் எல்லா பொருளையுமே நிரந்தரமாக தான் இருக்கு. பெட்ரோல் டீசல் ஏறதாவது 2 வருஷமா கூடவே இல்லை. அதை அவர் மறுக்கிறாரா? இத்தனைக்கு ஜிஎஸ்டிக்குள்ள இல்லாத ஒரு ஐட்டம். இன்னைக்கு சீசனபிள் பொருள். இன்னைக்கு தக்காளி திடீர்னு கிலோ 90 ரூபா. இன்னொரு நாளைக்கு பார்த்தா விவசாயிகளை கொண்டு கால்வாயில் கொட்டுறாங்க. ஏன்னா தக்காளி கிலோ 5 ரூபாய்க்கு விற்கிது. அதே மாதிரி முருங்கைக்காய் இன்னைக்கு 150 ரூபா கிலோ, ஒரு நாளைக்கு கிலோ 40 ரூபா. இன்னைக்கு சின்ன வெங்காயம் 180 ரூபா. சின்ன வெங்காயமே சாப்பிட முடியாது, இன்னைக்கு 30 ரூபாய்க்கு குறைஞ்சிருச்சு. இந்த சீசனபிள் பொருள், உற்பத்தி முடக்கம், திடீர் பிரச்சனை, உற்பத்தியில் பிரச்சனை உருவாகிறது. அது விவசாயம் எந்த பொருளாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அந்த பொருட்களுக்கு தான் இருக்கு, நிரந்தரமான பொருட்கள். நீங்க பனியன் ஜட்டியை பாக்குறீங்களே, இன்னைக்கு வேர்ல்டுல கார் ட்ரேடுல நம்பர் 2 உயர்ந்திருக்கமே, அதை நீங்க சிந்திக்க கூடாது. பனியன் ஜட்டிங்க வந்து உங்களுக்கு வருதா? தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை இல்ல சார். உலகத்தினுடைய இன்னைக்கு திருப்பூர் சாதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு பல முறை நம்ம மத்திய அமைச்சர்கள் போயிருக்காங்க, அவங்க குறைகளை கேட்டிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் நம்ம சந்திக்கிறாங்க, அவங்க பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறதுக்கு வழி பார்க்கறாங்க. அது நடந்துகிட்டு தான் எனக்கு இன்றைக்கு நடந்துகிட்டு. சொல்லி முடிச்சேன் சொல்லுங்க. அதாவது சார், ஒரு செல்போன் வெளிநாட்டுல இருந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு நம்ம ஏற்றுமதி பண்றோம். இல்ல எவ்வளவு? வேர்ல்டுல 2வது நம்ம தான் என்ன கேள்வினா, ஆட்டோமொபைல் அதிகம், கார் ஏற்றுமதி அதிகம். இது போதுமா? இதுக்கு ஃபோக்கஸ் பட்ஜெட் பண்ணா போதுமா? ஃபோக்கஸ் எப்படி இருக்கு தெரியுமா? ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், இந்த 4 துறைக்கு தான் சார் பட்ஜெட் நாளைக்கு வரும். நீங்க நாளைக்கு அதான் நிச்சயமா வரும் சார். சார் இன்றைக்கு உலக நம்ம எல்லா நாடுகளுமே பிரச்சனையில் இருக்கிற போது நம்ம நாடு மட்டும் எப்படி முன்னேறுதுன்னு IMFL கேட்குறாங்க. எப்படி இந்தியா ஒளிவிடும் நட்சத்திரமாக மின்னுகிறதுன்னு அவங்க எழுதுறாங்க. இங்க இருக்கிற நம்ம பார்த்துக்கிட்டு ஐயோ நம்ம இங்க ஒப்பாரி வச்சு நாட்டை எடுத்து மக்களை எடுத்து. என்னன்னா திரு கருநாகராஜன், இப்ப நீங்கள் பேசுகிற துனியா இருக்கட்டும், பிரதமர் முன்னோட்டமா பேசுவதா இருக்கட்டும், இங்கு வேலையில்லா திண்டாட்டமே இல்ல, விலைவாசி உயர்வே இல்ல, பொருளாதாரம் வளர்ந்திருக்கின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு ஒரு பட்ஜெட் வருதுன்னா அது எப்படி இருக்கும்னு சார் இன்னைக்கு புதிய தலைமுறை எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு நீங்க ஒரு குறிப்பிட தானே சார் பாக்குறீங்க? அதே குறிப்பு தான் சார். அதே பொருளாதார ஒரு எக்கனாமிஸ்ட் இருக்காங்க, இவர் இருக்காங்க, IAS ஆபீசர் இருக்காங்க. எப்படி ஒரு கணக்கு எடுக்கிறது? இன்னைக்கு புயல் எவ்வளவு வேகத்தில் வருது, மழை எவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யுது, இதெல்லாம் கணக்கு தானே சார். அந்த கணக்கு வச்சு தானே சார் அதெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. இதை எதுவுமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எல்லாமே போயினா நாங்கள் என்ன பண்ண முடியும் சார்? உலகின் ஏற்றுமதி ஏற்றுமதி பொருள் 63% நமக்கு உயர்ந்திருக்கு. நம்ம நாட்டில் என்ன இன்னைக்கு குறை இருக்கிறது? நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். உங்க ஒரு விஷயம் சார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருக்கு, உற்பத்தி அதிகமாயிருக்கு, ஏற்றுமதி அதிகமாயிருக்கு.
இன்னைக்கு ராணுவ தளவாடங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கடைசியில 250 கோடிக்கு உற்பத்தி பண்ணீங்க. இன்னைக்கு 1,16,000 கோடிக்கு உற்பத்தி பண்ணி எங்க சார் இருக்கும்? சரி, இப்ப நான் புரிஞ்சுக்கிறது வந்து இப்போ எல்லாமே எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. நம்ம 47க்கு ஃபோக்கஸ் பண்ணலாம்ன்றீங்க சார். வளர்ச்சி டெவலப்டு கண்ட்ரி இந்தியா, டெவலப்டு கண்ட்ரி, வளர்ச்சி அடைந்த பாரதம். சரி, அடுத்த 3 ஆண்டுகள 3வது இடத்துக்கு வர்றோம். அதான் நம்ம இலக்கு. சரவணன், இப்ப 5வது இடத்துக்கு வந்ததை நீ தான் போய் நம்ம 50வது இடத்துல இருக்கோம்னு யாராவது சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? மக்கள் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. 5வது இடம்ன்றீங்கல்ல, இப்ப நான் உங்களுக்கு பொருளாதாரம், நீங்க உங்களுக்கு அரசியல்வாதி, கள நிலவரம் எல்லாம் தெரியும். ஜிடிபி சொல்றீங்க 5வது இடம். தனிநபர் வருமானம் எப்படி சார்? ஜிடிபி மட்டும் இல்ல, எனக்கு ஜிடிபியே சொல்லக்கூடாது. ஜிடிபி மட்டும் இல்ல, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க வச்சு பாத்தீங்கன்னாலும் நம்ம 5வது இடத்துக்கு உயர்ந்திருக்கிறோம். அதுதான் வேர்ல்டு ஸ்கேல். அதான் சார் நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.